உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக அதன் மூலமாகவும் நிதி உதவியை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசு பணியில் 3% இடஒதுக்கீடு என இந்த முறை சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்கிறோம். குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் கையாலேயே அந்த 100 வேலை வாய்ப்பு உறுதி செய்வோம். இப்படி பல்வேறு நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சென்ற வாரம் கூட புதுடெல்லியில் ஒரு நிகழ்ச்சி, ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2024 தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு அந்த உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ற வருடம் இதே மாதிரி தெரியும், மிகச்சிறந்த பிரபலமான பத்திரிகை இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மற்றும் சிஏஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்ட்ஸ்லையும் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் அப்படின்ற விருது கிடைச்சிது. படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக கூறினா அதற்கு இணையாக படித்து சாதித்த லட்சம் பேரை காட்டுறன்னு தமிழ்நாட்டில் கல்வியை முன்னிறுத்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. உங்களுடைய பிள்ளைகளை, தாய்மார்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளை காலையில் உணவு கொடுத்து வகுப்பு அனுப்புறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போனால் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த மாதிரியான திட்டங்கள் தான் நம்முடைய திராவிட மாடலுடைய தனித்தன்மை. யார் யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. அப்படி ஒரு வரலாறு தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு போட்ட விதை. தமிழ்நாட்டு பெண்கள், மகளிர், நீங்கள் பொருளாதாரத்திற்கு வேற யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் மகளிர் சுய உதவி குழுக்கள். இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்தும் உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைத்துள்ள மண் நம்முடைய தமிழ்நாட்டு மண். பெரியார் கண்ட கனவை கலைஞர் சாத்தியப்படுத்தினார். இதுவரை நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 92,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மகளுடைய வாழ்க்கை தரத்தை இந்த திராவிட மாடல் அரசு உயர்த்தி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அரணா பாதுகாப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க, என்றைக்கும் அவர் இருப்பார். இன்னைக்கு உங்களுடைய சுயமரியாதையை மேலும் அதிகரிக்கும் விதமாக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. மகளிர் நீங்கள் உயர்ந்தாதான் ஒட்டுமொத்த சமுதாயமே உயரும். அந்த நோக்கில் தான் இன்னைக்கு 3000 மகளிருக்கு 30 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்பை கொடுக்க இருக்கின்றோம். இந்த கடன் இணைப்பின் மூலம் மகளிர் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணும்னு நான் வாழ்த்துறேன். அதற்கு என்றைக்கும் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக நான் துணை நிற்பேன். இங்கே நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். உங்களுடைய ஆட்சி அமைந்து சில நாளில் ஒரு நாள் தலைமைச் செயலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலம் பல திட்டங்கள் கோரிக்கைகளை அளித்தவங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சென்னை தரமணியைச் சேர்ந்த எலக்ட்ரிஷியன் சக்திவேலும் அவருடைய மனைவி தனலட்சுமியும் அவங்களுடைய மகன் சஜித் அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போது சஜித் 4வது படிச்சுட்டு இருந்தார். பிறவியிலே செவித்திறன் மாற்றுத்திறனாளி சஜித்தோடைய காதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கருவியை மாட்டி விட்டார். அந்த கருவியை மாட்டின உடனே சத்தத்தை முதலியாக கேட்ட சஜித் மகிழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து தன்னை மறந்து சிரித்தார். அந்த சிரிப்பு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி. சஜித் இன்னைக்கு 7வது படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு தந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், செயற்கைக்கால் போன்ற உதவிகளையும் நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம். இதெல்லாம் அரசின் கடமையாக கருதி நேரடியாக நாங்களே உங்களை தேடி வந்து உங்களுடைய கைகளில் சேர்க்கிறோம். இவை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாமானியர் கோரிக்கையும் அரசுக்கு முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நானும் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம். இங்கே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்ட ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. வீடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டு மனையுடைய பட்டாவும் மிக முக்கியம். அதனால் இன்றைக்கு இந்த மேடையிலேயே 700 பேருக்கு வீட்டு மனை பட்டாவை கொடுக்க இருக்கின்றோம். அதை பெற வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னன்னு சில பேர் கேட்குறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. அதன்படி
ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம். இன்னைக்கு இந்த 3.5 வருஷத்தில் மட்டும் இந்த கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 580 கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் இன்னொரு திட்டம்னா அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு வராங்க. இப்படி மகளிர் நீங்கள் வளர்ந்தா மாநிலம் உயரும் அப்படின்னு தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மேடையில் கூட சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கு. அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையை அவர் பார்க்கல, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடன் தொகையை பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களுடைய வெற்றி, மகளிருடைய வெற்றியே இந்த அரசினுடைய லட்சியம். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அரசு. நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.